எங்களுக்கு படம் பார்க்கறதுல இன்பம். ஒரு மியூசிக்கல் ஷோ சந்தில எங்கேயாவது ஸ்டேஜ் ஒன்று அடிச்சு ராவ் 12 மணில இருந்து 4 மணி வரைக்கும் இருக்கேண்டா எங்களோட சகோதரர்களோட ஹாலாத். அதுல இன்பம் எங்களுக்கு. படம் பார்க்கறதுல இன்பம். விடிய விடிய படம், விடிய விடிய டிராமா, பாட்டு கேட்கறதுல இன்பம், மியூசிக்ல இன்பம். இது நான் நீங்க அனுபவிச்சு கொண்டிருக்கிற இன்பங்கள். அல்லாஹ்க்கு மாற்றமான வேலைகளை செய்யறதுல இன்பம், குடிக்கிறதுல இன்பம், மது அருந்துவதில் இன்பம். டிசம்பருடைய கடைசி நாட்கள் இருக்கிறோம், வருஷத்துடைய கடைசி நாட்கள். அல்லாஹ் எங்களைய மன்னிக்கணும் மேலான சகோதரர். அல்லாஹ் எங்களைய பாதுகாக்கணும். எங்களோட சகோதரர்கள், எங்களுக்கு மற்ற சகோதரர்களோட விஷயத்தை நாங்க கவலைப்படுவோம், அவங்களோட விஷயத்தை கவலைப்படுவோம். பாவம் கொண்டு கண்டாவே கவலை கொண்டு வந்துடும். அல்லாஹ்க்கு மாற்றமான ஒரு செயல் கண்ணுக்கு பட்டாலே ரத்தம் கொதிக்கணும், உள்ளம் துடிக்கணும். இதுதான் எங்களுக்கு சொல்லப்பட்ட கருத்து. மன் ரஆ மின்கும் முன்கரா ஃபலியுகையிர்ஹு பியதிஹி. யார் அல்லாஹ்க்கு மாற்றமான ஒரு செயலை, அல்லாஹ்க்கு வெறுப்பான ஒரு செயலை கண்ணால கண்டுட்டாரு, அவர் வியாபாரியா இருக்கலாம், மீன் வியாபாரியா இருக்கலாம், இறைச்சி கடை வியாபாரியா இருக்கலாம், இறைச்சி வியாபாரியா இருக்கலாம், அவர் டாக்டரா இருக்கலாம், இன்ஜினியரா இருக்கலாம், ஆனா முஸ்லீம். மன் ரஆ மின்கும், உங்கள யார் கண்டுட்டாரோ, ரஆ கண்ணுல பார்வை இருக்கி, கண்ணுக்கு விளங்கிச்சு. அல்லாஹ்க்கு மாற்றமான செயல் அவருக்கு தெரியும். அப்படி அல்லாஹ்க்கு மாற்றமான ஒரு செயல் ஒரு முஸ்லிமுடைய பார்வைக்கு பட்டத்தோட அவருடைய உள்ளத்துல ஒரு கவலை வரும், அவருடைய உள்ளம் துடிக்கணும். ஹராம் ஒன்று நடக்குதே, மாற்றமான ஒரு செயல் நடக்குதே, பாவம் நடக்குதே என்று ஒரு கவலை வந்துடும். அந்த கவலை வாரத்தோட சும்மா கவலைப்பட்டுட்டு போறது இல்ல, அவர் அந்த பாவத்தை இல்லாமக்கிறதுக்குள்ள முயற்சியில் ஈடுபடும். அவரோட சக்திக்கு எப்படி முயற்சி செய்யணுமோ அப்படி முயற்சி செய்யும். அவரோட அன்பா இரக்கமா பேசி, நல்ல வார்த்தைகளை சொல்லி, உற்சாகப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை சொல்லி, அவருக்கு கோவத்தை ஆத்திரத்தை இன்னும் உண்டாக்கக்கூடிய வார்த்தைகளை சொல்லிடாம, பஷ்ஷிரு வலா துனஃபிரு யஸ்ஸிரு வலா துஅஸ்ஸிரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நன்மாராயம் சொல்லுங்க, மக்களை உற்சாகப்படுத்தக்கூடிய, ஆர்வமூட்டக்கூடிய, நல்ல அந்த பாவத்திலிருந்து தவிர்த்து கொள்ளக்கூடிய ஒரு எண்ணம் வரக்கூடிய மாதிரி உள்ள நல்ல வார்த்தைகளை சொல்லு. மக்களுக்கு வெறுப்ப உண்டாக்காதீங்க. ஒலா துனஃபிரு. இப்படி எல்லாம் ஹராத்தை செஞ்சா எல்லாம் நரகத்துக்கு போவீங்க, அந்த வார்த்தைகள் இல்ல. அப்படி 4 பேர் சொல்லிட்டாங்கன்னா அப்ப நான் இந்த நரகவாதித்தானே, இதுக்கு பிறகு என்ன பாவத்தை செஞ்சா என்ன, வேண்டியத்தை செய்வோம் இன்னும் பாவத்தை ஈடுபட ஆரம்பிப்பார். அதனால மேலான கண்ணியமான சொல்லி அல்லாஹ் மன்னிக்க கூடியவன், அல்லாஹ் இரக்கம் உள்ளவன். இப்படி ஏதாவது நல்ல வார்த்தைகளை சொல்லி ஆர்வமூட்டக்கூடிய, உற்சாகப்படுத்தக்கூடிய, அவர் அந்த பாவத்திலிருந்து தவிர்த்து கொள்ளக்கூடிய அன்பான வார்த்தைகளை சொல்லி அவரை அந்த பாவத்திலிருந்து தடுக்கும். வாங்க ஒரு டீ ஒன்று குடிப்போம் என்று அவரை கூட்டி கொண்டு போய் டீ ஒன்று குடிச்சு அவங்களுக்கு ஏதாவது ஒரு புத்திமதியை சொல்லி, அல் இன்சான் அப்துல் இஹ்சான், மனிதன் இருக்கிறானே உபகாரத்துக்கு உதவிக்கு அடிமையாகிடுவான். விரோதிக்கு ஒரு ஹதியா கொடுங்க, அவன் அதுல இருந்து தெரிந்து கொள்வான். அவனை எதிர்க்க கொள்ள இன்னும் அவனை எதிர்க்க ஆரம்பிப்பான். எல்லாரும் கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, யஸ்ஸிரு மக்களுக்கு லேசிப்படுத்துங்க, வலா துஅஸ்ஸிரு மக்களுக்கு கஷ்டப்படுத்தாதீங்க. தீன் ஒரு பாரமாக, ஒரு சுமையாக மக்களுக்கு காட்டாதீங்க, லேசாக்குங்க. சஹாபி சூரத்துல் பக்ரா ஓதி தொழுவிச்சார். இன்னொரு சஹாபி அந்த தொழுகையில கலந்து கொண்டவர் ரசூலுல்லாஹி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணினார், யா ரசூலல்லாஹ், இவர் இப்படி நீண்ட சூறாக்கள் ஓதுறார். சூரத்துல் பக்ரா என்ற 2.5 ஜுஸு ஃபர்லான தொழுகையில ஓத ஆரம்பிச்சா எவ்வளவு நேரம் தேவைப்படும்? 2.5 ஜுஸு ஓத. சஹாபாக்கள் சட்ட திட்டங்களை பேணி ஓதக்கூடியவங்க. ரசூலுல்லாஹ் அந்த சஹாபிய எச்சரிக்கை செஞ்சாங்க, அவர் எச்சரிச்சாங்க, சொன்னாங்க, மக்களை ஏன் கஷ்டப்படுத்துறீங்க? ஏண்டா தொலைக்கு பரலான தொலைக்கு வந்தவங்க அவங்கள பயணங்கள் போக்கூடியவங்க இருப்பாங்க, தேவையுடையவங்க இருப்பாங்க, நோயாளிகள் இருப்பாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, இப்படி தீன லேசாக்கும்.
நான் சொல்ல வந்த விஷயம், அல்லாஹ்க்கு மாற்றமான ஒரு செயல் கண்ணுக்கு விளங்கினா எங்களுக்கு என்ன? அவர் குடிச்சா, தினா செஞ்சா, ஹராத்துல ஈடுபட்டா, வட்டிக்கு எடுத்தா, இந்த அநியாயத்தை செஞ்சா எங்கட வேலையை பார்ப்போம் என்று அப்படி போறவர் உண்மையான முஸ்லிமா இருக்க இயலாது, பூர்த்தியான ஒரு முஸ்லிமா இருக்க இயலாது. மேலான சோதரர், நான் நீங்க முஸ்லிம் சொல்லிக் கொண்டதுக்கு பூர்த்தியான முஸ்லிமாவே இல்லாது நானும் நீங்க. அப்ப இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முஸ்லிமும் அல்லாஹ்க்கு மாற்றமான செயலை கண்ணால காணக்கூடிய நேரத்துல முறையாக, கண்ணியமாக, அன்பாக, இரக்கமாக தடுக்கக்கூடிய நேரத்துல பாவங்கள் காலப்போக்கில் இல்லாம போயிட்டு, காலப்போக்கில் பாவங்கள் இல்லாம போயிடும். அப்படி இல்லாம எங்களுக்கு என்ன என்று விட்டுட்டோம் என்றா காலப்போக்கில் பாவம் செய்யக்கூடியவங்க அதிகரிச்சிருவாங்க, பாவம் கூடிடும். பாவம் கூடினா என்ன நடக்கும்? அல்லாஹ்வுடைய வேதனை, தண்டனை வரும். கேட்ட கேள்வி, எங்களையோட சாலிஹான மக்கள், நல்லடியார்கள், பெரியார்கள், சீதேவிகள் எங்களையோட இருக்க போல, எங்களுக்கு மத்தியில நல்ல மக்கள் இருக்க போல நாங்க அழிக்கப்படுவோமா, தண்டிக்கப்படுவோமா, அல்லாஹ்வுடைய வேதனைகளுக்கு ஆளாங்குவோமா என்ற கேட்ட கேள்விக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன பதில், மனைவி கேட்கிறாங்க கணவன் கிட்ட ரசூலுல்லாஹ் இடத்துல, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இதா கஸுரல் கபத், சுருக்கமான ஒரு பூர்த்தியான பதில். பாவங்கள் அதிகரித்தால் நடக்கும் அது. எங்க ஏரியால பெரிய ஒரு ஹசரத் இருக்கிறார், பெரிய ஒரு அவுலியா இருக்கிறார். ஏரியால 2 ஹசரத், 2 அவுலியா, 4 அவுலியா இருந்து வேலை இல்ல. மக்கியோட நிலைமை எப்படி இருக்கு? 40 பேர் மாற்றமா நடக்கிறாங்க, 4 அவுலியாக்கள் இருந்து என்ன பிரயோஜனம்? 4 அவுலியாக்கள்கிட்ட செயலை வச்சு அல்லாஹ்வுடைய தண்டனை வராம இல்லாம தடுக்கப்படுமா? நிச்சயமாக இல்ல. ஏனென்றா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹு அஸ்ஸ வஜல் இலா ஜிப்ராயில், அல்லாஹ் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு ஊரை அப்படியே தூக்கி பெரட்டி விட சொன்னாங்க. ஒரு ஊரை இப்படி இப்படி தூக்கி பெரட்டி விடுங்க என்று அல்லாஹு தஆலா ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அறிவிச்சாங்க. ஹஜ்ரத் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஊர்ல பார்த்தாங்க, فإن فيهم عبدك فلان لم يعيشك طرفة عين. யா அல்லாஹ், எந்த ஊரை நீ பெரட்டி விட சொன்னாயோ, முகம் குப்பர போட சொன்னாயோ, அந்த ஊர்ல ஒரு நல்லடியார் இருக்கிறார், ஒரு பெரிய அவுலியா ஒன்று இருக்கிறார். அவர் எப்படி ஆள் என்றா லம் யாயிஸ்க தர்ஃபத ஐன், இமைப்பொழுதாவது, கண்ணை மூடி திறக்கக்கூடிய நேரமாவது உனக்கு மாற்றம் செஞ்சே இல்லையா அல்லாஹ். அப்படி ஒரு ஆள் இருக்கிறார் அந்த ஊர்ல. அப்ப அப்படி ஒருத்தர் இருக்க அந்த ஊரை பெறட்டுறதா? அல்லாஹ் சொன்னா நக்லிபஹா அலைஹி வ அலைஹிம், இக்லிபஹா அலைஹி வ அலைஹிம், அவரையும் அந்த ஊர்வாசிகள் எல்லாத்தையும் தூக்கி பெறட்டி விடும். ஏன்? فإن وجهه لم يتمحر في ساعة قط. அந்த நல்லடியார், அந்த ஸ்ரீதேவி, அந்த அவுலியா, அவர் வணக்க வழிபாட்டில் இப்படி ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். அவரது கண்ணுக்கு முன்னால மக்கள் பாவம் செய்யறாங்க, மாற்றமான வேலைகளை செய்யறாங்க, ஹராத்த செய்யறாங்க. அந்த பாவத்தை பார்த்து அந்த ஹராத்த அவர் கண்ணால கண்டும் அவரு என்னுடைய விஷயத்துல அவரது நெற்றியில ஒரு மாற்றம் கூட உண்டாக இல்லை. பேச்சு கையால பிடிச்சு இழுத்து தடுக்கிறது ஒரு பக்கம் இருக்க, அவரது முகத்திலேயாவது ஒரு மாற்றம் வரையில. ஒரு வெறுப்பான ஒரு செயலை கண்டா முகத்தில் ஒரு மாற்றம் வருவது தான். ஒரு கெட்ட நாட்டை எங்களுக்கு அருவருப்பான ஒரு நாட்டை மூக்குல படக்குள்ளே முகத்துல மாற்றம் நாங்க பாக்குறோம். அப்ப இந்த பாவமான செயலை கண்டு இவரது உள்ளத்த ஒரு வெறுப்பு வந்து அதால முகத்துல கூட ஒரு மாற்றம் வரையில. அதனால அவரையும் ஊர்வாசிகளை பெறட்டிவிடும். இது தெளிவான சரியான சம்பவம், நடந்த சம்பவம். சும்மா கட்டு கதைகள் அல்ல. அதனால தான் மேலான கண்ணியமான ஸ்ரீதேவிகளே, சகோதரர்களே, பாவங்கள் தடுக்கப்படும். நீங்க சொல்லும் இன்னைக்கு பாவத்தை தடுக்க போனாலும் பெரிய பலாயலியா வருவது, பெரிய பிரச்சனை, பெரிய முசீபத்து உண்டாவுது. மேலான சகோதரர்களே, முறையா செய்யும், அதுக்கு முறை இருக்கு. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? உதுஉ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மதி வல் மௌஇஸத்தில் ஹஸனா.
அல்லாஹ்வின் பக்கம் மக்கள் அழைக்கக்கூடிய நேரத்தில், மக்களுக்கு நல்லதை எடுத்து சொல்லக்கூடிய நேரத்தில் அழகான புத்திமதிகளை சொல்லி, நன்மைகளை சொல்லி, சிறப்புகளை சொல்லி, ஹிக்மத்தான முறையில, நுணுக்கமான முறையில அந்த காரியம் நடக்கக்கூடிய மாதிரி தலை